நேதாஜி சுபாஷனுடைய நெறிமுறையை பழக்கத்தை கடைபிடிக்கிற நாங்கள் இந்திய ராணுவத்தினுடைய முழு சுதந்திர வேட்கையை தெரிந்தவர்கள் நாங்கள் என்ற காரணத்தினால் இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு யுத்த உத்திகை நடக்கிறது. இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம். இந்த யுத்தத்திலே அதிமுகவுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கும். அதிமுக தேசத்தின் மீது பற்று கொண்டவர்களுக்கு அடையாளமாக யுத்த களத்திற்கு தேவையான சொன்ன இளைஞர்கள் தேவை சொன்னால் 1000 பேர்களை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து, சிவகாசியிலிருந்து, ராஜபாளையத்திலிருந்து, சிலித்தூரிலிருந்து, இந்த மாவட்டத்திலிருந்து அழைத்து செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பச்சை தமிழர் கழகத்துடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தை ஆளப் போகின்ற முதல்வர் எங்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய 71வது பிறந்த விழாவை முன்னிட்டு வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் வருகிறது. அதற்கு விருதுநகர் மாவட்ட மேற்கு மாவட்டத்தின் சார்பாக 10ஆம் தேதி ரத்த தானம், 11ஆம் தேதி தங்கத்தேர், 12ஆம் தேதி அன்னதானம், 3 நிகழ்ச்சிகள் 25,000 பேர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம். 1500 இளைஞர்கள் ரத்தானம் வழங்குகிறார்கள். அரசு மருத்துவமனை, சிவகாசி அரசு மருத்துவமனை, ராஜபாளையம் அரசு மருத்துவமனை, சிலித்தூர் அரசு மருத்துவமனை, விருதுநகர் மெடிக்கல் கல்லூரி மருத்துவமனை, சிவகாசியில பட்டாசு உயிரிழப்பு நேரத்தில் ரத்தத்துக்காக அரசு மருத்துவமனையினுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக 600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சிவகாசி மட்டும் கொடுக்கிறோம். மொத்தம் 1500 இளைஞர்கள் ரத்த தானம் பண்ணுகிறோம். தலைவர் எடப்பாடியுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 25,000 ஏழைகளுக்கு பொங்கல் மற்றும் அன்னதானம் வழங்குகிறோம். 6 இடங்களிலே முக்கிய ஆலயங்களிலே தங்கத்தேரிழுத்து சிறப்பு வழிபாடு செய்கிறோம். மற்ற எல்லா இடங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள், ஆலயங்கள், பள்ளிவாசல்களில் அவரவர் மத வழிபாட்டுப்படி பிரார்த்தனை செய்து எடப்பாடி நீடோடி வாழ வேண்டும், தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சிறப்பு பிரார்த்தனை செய்கிறோம். அடுத்து என்னப்பா கேள்வி இருக்கா? இந்த பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த முயற்சி எப்படி இருக்கும்? இது நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற எல்லோரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை. பகல்காம் என்ற ஒரு அற்புதமான இடத்திலே, காஷ்மீரிலே நமது நாட்டிலே போய் இருந்த அப்பாவிகளை அநியாயமாக சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக இந்திய அரசு நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் எடுத்த நடவடிக்கையை உலகமே பாராட்டுகிறது. இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் பாராட்டுகிறார்கள். நாங்கள் முழுமையாக பாராட்டுகிறோம். விருதுநகர் மாவட்ட அதிமுக முழுமனதோடு பாராட்டுகிறது. அவருடைய நடவடிக்கையை மோடி எடுத்த ஐயா அவர்கள் எடுத்த நடவடிக்கையை முழுமனதோடு பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடியினுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைக்கு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு விருதுநகர் மாவட்ட அதிமுக, மேற்கு மாவட்டத்துடைய அதிமுக 1000 இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த களத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் 10 நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்திலே பணியாற்றுவதற்கும் 1000 இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களத்தில் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்திய தேசம் என்ற உணர்வோடு நேதாஜி வழியில் வந்தவர்கள் நாங்கள். நேதாஜி சுபாஷனுடைய நெறிமுறையை பழக்கத்தை கடைபிடிக்கிற நாங்கள் இந்திய ராணுவத்தினுடைய முழு சுதந்திர வேட்கையை தெரிந்தவர்கள் நாங்கள் என்ற காரணத்தினால் இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு யுத்த உத்திகை நடக்கிறது. இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம். இந்த யுத்தத்திலே அதிமுகவுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கும். அதிமுக தேசத்தின் மீது பற்று கொண்டவர்களுக்கு அடையாளமாக யுத்த களத்திற்கு தேவையான சொன்ன இளைஞர்கள் தேவை சொன்னால் 1000 பேர்களை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து, சிவகாசியிலிருந்து, ராஜபாளையத்திலிருந்து, சிலித்தூரிலிருந்து, இந்த மாவட்டத்திலிருந்து அழைத்து செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னைக்கு 4வது ஆண்டு அதிமுக ஆட்சி தொடங்கி 4வது ஆண்டு நீங்க முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல? 5ஆம் ஆண்டு தொடங்குது. இன்னைக்கு போய் அந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய நினைவுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அவருடைய ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்சியில எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. எதை சொன்னாருங்கிறது அவருக்கு புரியல. நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. வந்த உடனே உடனடியாக நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னார். யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு. உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். முதல் கையெழுத்து ஒரே கையெழுத்துனாங்க. அதுக்கப்புறம் 1 கோடி கையெழுத்து வாங்கினாங்க. 4 வருஷம் ஆச்சு, நீட் ரத்தாகல. மதுக்கடையை முழுவதுமாக மூடுவோம். தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சகோதரி கனிமொழி போன்றவர் சொன்னார்கள். ஸ்டாலின் சொன்னாரு. கருப்பு கொடி வீடு கருப்பு கொடி எல்லாம் தூக்கி நின்னாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50,000 கோடிக்கு வருமானத்தை கூட்டிருக்காங்க சாராயத்துல. அதுவும் செய்யல. நீங்க என்ன பண்ணிருக்காங்க? பள்ளியில கல்லூரியில படிச்ச மாணவருடைய கடன்களை ரத்து பண்ணிருக்காங்களா? நகைக்கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பொருளாதார வேறுபாடு பாகுபாடு பார்க்காமல் நகைக்கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? எதுவுமே செய்யலையே.
செஞ்சோட நிறுத்தம். அரிசி விலையை கூட்டிட்டாங்க, பருப்பு விலையை கூட்டிட்டாங்க, மண்ணெண்ணெய் விலையை கூட்டிட்டாங்க, எல்லா விலையும் கூட்டிட்டாங்க. எல்லா விலையும் தாறுமாற போச்சு. கம்பி விலை, செங்கல் விலை, சிமெண்ட் எல்லாம் ஏறி போச்சு. எந்த விலை குறைஞ்சிருக்கு? 1000 ரூபாய் கொடுத்து என்ன செய்ய? 20000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு வருது பட்ஜெட்ல குடும்பத்துக்கு. ஒரு சாதாரண குடும்பத்துல 1000 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தவனுக்கு 4000 ரூபாய் கொடுக்க வராங்க. அதிமுக ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில 10000 ரூபாய் இருந்த போது குடும்பத்தை நடத்திக்கலாம். அதிகபட்ச போன 15000 இருந்த போதும். இன்னைக்கு 50000 இருந்த குடும்பத்தை நடத்த முடியும். சாப்பாடு 3 நேரம் சாப்பிட முடியும். இல்ல ஒருவேளை சாப்பாடு தான். அந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. எடப்பாடி ஆட்சியுடைய சிறப்பையும் ஸ்டாலின் ஆட்சியுடைய கஷ்டகாலத்தை எண்ணி பாருங்கள், பிரித்து பாருங்கள், பகுத்து பாருங்கள். அப்போது தெரியும் ஸ்டாலின் சொல்வது பொய்யா, அதிமுக சொல்வது பொய்யான்னு. ஸ்டாலின் சொல்வது அத்தனை பொய். எடப்பாடியார் சொல்லுவது அவர் நேர்மையான வார்த்தைகளை சொல்கிறார், உள்ளதை சொல்கிறார், நல்லதை செய்கிறார், உண்மையை சொல்கிறார், செய்தியை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தலைவன் தான் நாட்டை ஆள வேண்டும். ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக பொய்யான வேஷங்களை குழு மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார். அது நடக்காது. நடக்கக்கூடிய வாய்ப்பு இனிமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் விழித்தெழுந்து விட்டார்கள். அருமையான சம்பட்டி அடியை இந்த தேர்தல் அடிப்பார்கள். குறுப்பெயர்ச்சி அதிமுக ஏறுகட்டும், திமுக இறங்கட்டும். 4 ஆண்டுகள் ஆட்சி சிறப்பாக நடந்ததுதான் மக்கள் சிறப்பான ஆட்சிக்கு போய் நற்சான்று கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் பேட்டி கொடுத்திருக்காங்க. எந்த மக்கள் நற்சான்று கொடுத்திருக்காங்க? வீட்டுல போய் கேட்டு பார்க்க சொல்லுங்க, குக்கிராமத்தில் போய் கேட்க சொல்லுங்க, நகரத்துல போய் கேட்க சொல்லுங்க. எல்லாரும் வருத்தப்பட்டு கிடக்குறாங்க. எல்லாரும் வருத்தப்பட்டு மனு வாங்கினாங்க. என்னாச்சு? 1 கோடி பேர் மனு வாங்கினது. மனு எங்க போச்சு? வேலை வாய்ப்பு கொடுக்க சொன்னாங்களே. 40 ஒரு 3 லட்சம் பேருக்கு 4 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தராங்க. யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? எங்க வேலை கொடுத்துருக்காங்க? பட்டதாரி பெண்கள் படிச்சு சும்மா இருக்காங்க, வேலைக்கு போக முடியல. பிஎட் முடிச்சவங்க, எம்எட் முடிச்சவங்க எல்லாம் வேலைக்கு போக முடியல. எந்த வேலையும் கிடையாது. எல்லாமே லாக் ஆகி கிடக்கு. அரசு ஊழியர்கள் கொதிச்சு போய் கிடக்காங்க. பழைய ஓய்வு திட்டத்தை கேட்டு போராடி அவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அவங்க திட்டத்தை நிறைவேற்றல. அரசு ஊழியரும் பாதிக்கப்படுறாங்க, அரசாங்கத்துடைய ஆசிரியரும் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி இவர் சந்தோஷமா இருக்காரு. முதலமைச்சருடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கு. அவருடைய வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அது உண்மைதான். மற்றவங்க எல்லாம் வருத்தத்தில் இருக்காங்க. அதற்கு தகுந்த தக்க பதிலடியை 26 தேர்தல் முடிவு சொல்லும். அங்க போய் பட்டம் அமைக்கும் போது அவர் கண்ணுக்கு முன்னாடி ரெட்டல தான் தெரியும். எடப்பாடியார் தான் தெரிவாரு. முதலமைச்சர் எடப்பாடியார் வருவார். திருத்தங்களை நீங்க கழிப்பிட கட்டிங்க. ஆமா, இப்ப அந்த கழிப்பிடத்தை இடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மாற்று ஏற்பாடு எதுவும் பண்ண? அதாவது அதிமுக ஆட்சியில எடப்பாடியார் காலத்துல, அம்மாவுடைய காலத்துல, எடப்பாடியார் காலத்துல எல்லாம் வந்து பெண்களுக்கு சுகாதார வளாக கட்டுவதற்காகத்தான் நகராட்சியில தீர்மானம் போட்டு பில்டிங் கட்டினோம். நாங்க கட்டின பில்டிங்க பூரா தீர்மானம் நிறைவேற்றி இடிக்க வராங்க. கெட்டது எங்க வேலை, இடிக்கிறது அவங்க தொழில். அதான் வித்தியாசம். மக்களுடைய நன்மையை கருத்தில் கொள்வதே கிடையாது. தங்களுடைய சுயநலம், அவர்களுக்கு எது சுயநலமாக தெரிகிறதோ, அவர்கள் சொந்த இடங்கள், அவருக்கு வேண்டிய இடங்கள், ஆளுங்கட்சி இடங்கள் இருந்தால் அங்க இருக்கக்கூடிய கழிப்பிடங்களை இடிக்க வேண்டும். அதுதான் நோக்கமே ஒழிய பொதுமக்கள் அத்தனை பேரும் கொந்தளிச்சு போய் ஒரு திமுக மாமன்ற உறுப்பினரே நேற்று தீக்குளிக்க போயிருக்காரு. அவர் அதிமுக கிடையாது, திமுக உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் உதயசூரியன் ஜெயிச்சவர். அவர் போய் தீக்குளிக்க போய் என்ன கட்சி இருக்காரு? நான் சொன்ன தப்புன்னு. ஆகவே திமுக நடவடிக்கை எல்லாமே வந்து கேலிக்குரியதாகி போச்சு. மாநகராட்சி இன்னைக்கு பேநகராட்சி ஆகி போச்சு. மாநகராட்சியில் எந்த வேலையும் நடக்கல. எதுவுமே சிவாசி மாநகராட்சி அசிங்கப்பட்டு போச்சு. பூரா கரப்ஷன் கூடாரமாகி போச்சு. ஆக இதெல்லாம் மாத்தணும்னு சொன்னா ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை. நானும் அதிகாரத்தில் இருந்திருக்கேன், 10 வருஷம் மந்திரியா இருந்திருக்கேன், 5 வருஷம் நகராட்சியுடைய வைஸ் சேர்மனா இருந்திருக்கேன். இப்படிப்பட்ட இழிநிலை அரசியலை ஒரு காலம் செய்தது கிடையாது. ஆகவே அதிமுகவுக்கு நல்ல ஏறுகட்டம். அதிமுக ஆளுகின்ற இடத்துக்கு வரப்போகிறது. எடப்பாடியார் முதலமைச்சராக போகிறார். தமிழ்நாடு வாழப்போகிறது. தமிழ் மக்கள் வாழப்போகிறார். சந்தோஷமாக வாழப்போகிறார். ஓகே, தேங்க்யூ சார்.